உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/7/2026 வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம். கைரேகை சாஸ்திரத்தில் இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு பிறை போன்ற அந்த குருமேட்டில் ஒரு அரைவட்டம் தோன்றும் கோடு, அந்த பிறை கோடு சாலமன் ரேகை என்று அதற்கு பெயர். அதிபுத்திசாலித்தனம், திறமையான நடவடிக்கைகள், இவைகளுக்கு அந்த ரேகையை சொல்வார்கள், பணத்துக்கு அல்ல. மீண்டும் ஒரு முறை கவனம் கொள்க, பணத்திற்கு அல்ல, புத்திக்கு. அந்த சாலமன் ரேகை இருக்கின்ற நேரத்திலே புத்தி நல்ல விதமாக வேலை செய்யும், எடுத்த காரியம் வெற்றி பெறும் என்றெல்லாம் வர்ணிப்பார்கள். இந்த சாலமன் ரேகை எப்போது உண்டாகும், அதன் பலன் என்ன, அதனுடைய உண்மை தத்துவம் என்ன, இதை இன்று பார்ப்போம். அதற்கு முன் இது சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம். நம்மில் பலர் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் மீது மிக மிக விருப்பமுடன் இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்தவர்கள் போல் இருப்பார்கள். அதில் உண்மையும் உண்டு. அந்த தெய்வத்தை பற்றி மிகவும் பிரமாதமாக பேசுவார்கள். கண்கண்ட தெய்வம், நீ கேட்டால் உடனே கிடைக்கும் என்றெல்லாம் பேசுவார்கள். நாம் கூட அந்த தெய்வத்தின்பால் ஒரு பற்று வைக்கின்ற அளவுக்கு இவர்கள் பேச்சு இருக்கும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் பல வருடங்களாக நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நடக்காமலேயே இருந்து அனுதினமும் அவதிப்பட்டு கொண்டு இருப்பார்கள். நமக்கு ஒரு சந்தேகமே வரும், இவ்வளோ தூரம் சொல்லுகின்றார், அவருக்கு ஏன் அப்படி என்று. அதே கதைதான் சாலமன் ரேகைக்கு. அதை விளக்குகிறேன். ஒருவருக்கு கஷ்டம் வரும்போது தான் புத்தி மிகவும் வேலை செய்யும். கஷ்டப்படாமல் இருக்கும்போது கவலைப்படாமலே இருப்பான். அவனுக்கு புத்தியும் பிரமாதமாக வேலை செய்யாது. எந்த ஒரு பணியையும் நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், துடிப்பு இருக்காது. அந்த செயல்பாட்டில் துடிப்பு எண்ணத்தால் ஏற்படும். அந்த எண்ணத்திற்கு இந்த சாலமன் ரேகை. ஆக ஒரு மனிதன் கஷ்டப்படும் போதுதான் சாலமன் ரேகை தோன்றும். ஏனென்றால் அப்போதுதான் அவனுக்கு புத்தி வேலை செய்யும். என்ன செய்வது, நாம் வாழ வேண்டுமே, எப்படி சம்பாதிப்பது, எப்படி வெற்றி பெறுவது என்றெல்லாம் ஒரு துடிப்பு இருக்கும் அல்லவா. அந்த துடிப்பு தான் அந்த சாலமன் ரேகைக்கு காரணம். ஆக ஒருவரது கையிலே நீங்கள் சாலமன் ரேகையை பார்த்தீர்களேயானால், ஏதோ ஒரு தீரா பிரச்சனைக்காக அனுதினமும் யோசித்து கொண்டு துடித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு நிச்சயமாக அந்த சாலமன் ரேகை மறைந்துவிடும். இது ஏதோ 1-2 பேர் கைகளை பார்த்து அல்ல, நூற்றுக்கணக்கான கைகளை பார்த்த பின் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் எதிலுமே சொந்த அனுபவமும் இருக்க வேண்டும். அப்போதுதானே உறுதியாக பேச முடியும், உண்மையாக பேச முடியும். உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். எனவே எந்த ஜோதிடரும் தனது சொந்த வாழ்க்கையில் பல ஜாதகங்களை, பல கைரேகைகளை பார்த்து அதில் தெளிகின்ற ஒரு கருத்தைத்தான் உறுதியாக சொல்லுவார்கள். அதற்குத்தான் நான் முன்னே குறிப்பிட்டேனே, ஒருவர் பரம பக்தராக இருந்து ஒரு தெய்வத்தை பற்றி புகழ்ந்து, ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேனே, அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம். மேற்கண்ட நட்சத்திரங்கள்
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் இன்று நிதானமாக யோசித்து, அப்படி நீங்கள் யோசிக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதை செய்து வெற்றி பெற வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் உழைப்பு இன்றைய தினம் போதிய வருவாயை பெற்றுக் கொடுக்கும். உழைப்பு உண்டு, ஊதியம் அதுவும் உண்டு. எனவே நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, சலியாத உழைப்பு, விடாமுயற்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களை பாருங்கள். சலியா உழைப்பு, தொடர் முயற்சி, இவற்றால் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, சற்று கூடுதல் கவனம் இன்று தேவை 2 விஷயங்களில். ஒன்று பணத்தை செலவு செய்யும் விஷயம், மற்றொன்று பேச்சு. இந்த 2லும் இன்று கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, சில நேரங்களில் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் உங்கள் புத்திக்கு, உங்கள் யோசனைக்கு முதலிடம் கொடுப்பீர்கள். அப்படி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களது எண்ணங்களை இன்று செயல்படுத்தி நன்மையை பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் முழுமையாக உங்களது எண்ணமாகட்டும் செயலாகட்டும் இன்றைய தினத்திற்காக அல்ல. நாளைய நன்மையை கருதி இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் இருக்கும். அதில் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். சற்று அளவுக்கு மீறி உங்கள் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக பணம் வந்தால் மகிழ்ச்சியும் தானாகவே வரும். அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, சுற்று வட்டாரத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்வீர்கள். செய்ய வேண்டிய ஒரு செயலை மிக நல்லபடியாக செய்து இந்த நற்பெயரை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பழமொழி உண்டு. உப்பு விற்க சென்றேன், மழை பெய்தது. மாவு விற்க சென்றேன், காற்று அடித்தது. இன்று உங்களுக்கு அந்த காற்று தான் அடிக்கிறது. கவனம். மகர ராசி அன்பர்களே, உங்களது ஒரு புது எண்ணம், அந்த எண்ணத்தின் காரணமாக உங்களது செயல்பாடு நீங்கள் எதிர்பாரா ஒரு நன்மையை தருகிறது. அந்த நன்மை கிடைக்கும் வரை இதுதான் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அது கிடைத்த பின் மிக மிக சந்தோஷம் அடைவீர்கள்.
கும்பராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம், உங்களுக்கல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் இன்று உங்களால் நடைபெறும் இனிதாக. மீனராசி அன்பர்களே, கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. நாள் கடைசியில் அந்த கஷ்டம் எத்துணை நன்மையை தந்தது என்று நீங்கள் பார்க்கும்போது மிக மிக சந்தோஷம் அடைவீர்கள். கஷ்டம் கஷ்டத்தை கொடுக்காமல் சந்தோஷம் கொடுக்குமா? கொடுக்கிறதே இன்று உங்களுக்கு நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.